உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் சித்தி. எனக்கு ரஞ்சனுக்கு எதிராக ஆதாரமும் கிடைச்சிருச்சு. என்னடி ஆதாரம்? எத்தனை முறை நீ ஆதாரத்தை கொண்டு வருவ? இப்ப நீ வாய மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. எனக்காக வேண்டாம், உன் அக்காவுக்காக வேண்டாம், வேற யாருக்காகவும் வேண்டாம். நீ உன்னோட சித்தப்பாவுக்காக இங்க வந்துரு. ஆனா சித்தி, உன்னோட சித்தப்பா எப்படி உடைஞ்சு போயிருக்காருன்னு பார்த்தல்ல? அவரு கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. நீ அவருடைய நம்பிக்கைய இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப காலங்களா உடைச்சிட்டு தான் இருக்க. அந்த நம்பிக்கைய உடைக்கிறது உனக்கு பழகி போன ஒண்ணா இருக்கு. நீ பண்ண இந்த காரியத்தினால அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ சக்தி, நான் உன்னை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க மாட்டேன். வாய மூடிட்டு வீட்டுக்கு வா. நீ அந்த பாடி கார்டை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரு சக்தி, அதுவும் இப்பவே. அட மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட மேடம், என்னத்துக்கு அவரை அடிக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். மேடம் விடுங்க மேடம். எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கறாங்க? அட ஏதாச்சும் சொல்லுங்க. அப்படி என்னதான் பண்ணாவன்? யாராவது குறுக்க பேசுனீங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். டவுரி கேஸ்ல உங்களெல்லாம் உள்ள தள்ளிடுவேன், புரிஞ்சுதா? அதோட இப்ப உங்களோட இந்த பையன் ஜெயிலுக்கு போவா. ஐயோ மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணியா? என்னோட கையை யாரு பிடிச்சா? நான் மட்டும் மாட்டினேன், உங்களையும் சேர்த்து மாட்டேன். மறந்துடாதீங்க, ரூமுக்குள்ள சிவாவை நீங்க தான் அனுப்புனீங்க. உங்களை பத்தி எல்லாமே நான் சொல்லிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இந்த மந்திராவையே சேலஞ்ச் பண்ணுவேன். ரொம்ப வீரவசனம் பேசினல, இப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராரு. அந்த சிவாவும் சக்தியும் உன்னோட மொத்த குட்டையும் வெளிப்படுத்த போறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சிவாவை பத்தியும் தெரியல, மந்திராவை பத்தியும் தெரியல. அவ போன் எடுத்தாளா? இல்லனா மந்திரா கூட போன் எடுக்கல. ஓ காட், கடைசியா எப்ப நிம்மதியா தூங்கணும்னு கூட ஞாபகம் இல்ல. இந்த சக்தி என்ற பிசாசு நம்ம வாழ்க்கையில வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. எனக்கு தெரியல கௌரி, மாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நாளைக்கு பொழுது நமக்கு எப்படி விடிய போகுதோ? இல்ல சிவாவும் சக்தியும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாங்க. ஆனா கடவுளே எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்திருங்க. என் 2 குழந்தைங்களையும் காப்பாத்திருங்க. மம்மி, ரஞ்சனோட அம்மா போன் பண்றாங்க. ரஞ்சன் அம்மா போன் பண்றாங்களா? இப்ப எதுக்கு? ஐயோ, காலங்காத்தால ஆரம்பிச்சிருவாங்களே. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது தெரியல. மம்மி, நீங்க அமைதியா இருங்க, முதல்ல போன் எடுங்க. சரி. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சம்பந்தி. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பொழுது கூட விடியல, அதுக்குள்ள உங்க குரலை கேட்டுட்டேன். சம்பந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துல நிறைய தடங்கல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால நான் ஜோஷியர் கிட்ட போய் பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முகூர்த்தத்தை மாத்திட்டா எந்த தடங்களும் இருக்காதுன்னு சொல்றாரு. முகூர்த்தத்தை மாத்தணுமா? என்னங்க இது, இவ்ளோ சீக்கிரம் எப்படி முகூர்த்த நேரத்தை மாத்த முடியும்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னைக்கு சாயங்காலம் தானே கல்யாணம். காலையில சம்பந்தியமா பெருசா ஒண்ணும் மாத்தல. இன்னைக்கு சாயங்காலத்துக்கு பதிலா ஜோஷியரு காலையில கல்யாணத்தை வச்சுக்க சொன்னாரு. காலையிலயா? மிரட்டு. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு. அதுவும் உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சதுக்கு பிறகு டைமை மாத்தலன்னா நாங்க இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவோம். இல்ல நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் முடிவானதுதான்.
ஜோடியை ஒண்ணு சேர்க்கறது கடவுள் தானே. ஒருவேளை கல்யாணம் காலையில நடக்கணும்னு அவரு விரும்பினா காலையில நடந்துரும். எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எல்லாரும் வந்தா போதும். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடுறேன். அக்கா கால் பண்றாங்க. ஹலோ சக்தி, எல்லாம் குழப்பமாயிடுச்சு சக்தி. என்னாச்சுக்கா? ஸ்பீக்கர்ல போடு. ரஞ்சன் வீட்டு ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. கல்யாணம் சாயங்காலம் இல்ல, காலையிலயா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஏதாவது செய். இல்லனா நான் செத்து போயிடுவேன் சக்தி. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல. சக்தி ப்ளீஸ், நீ ப்ளீஸ் ஏதாவது செய். இல்லனா நான் செத்துருவேன் சக்தி. நாங்க 9 மணிக்குள்ள வந்துருவோம். அந்த ரஞ்சன் பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை யாரும் ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க. ஆனா ப்ளீஸ் அதுக்குள்ள ஏடா கூடமா எதுவும் செய்ய மாட்டேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கக்கா. அக்கா ஏன் மேல சத்தியமா சொல்லுங்க ப்ளீஸ். சரி, ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சீக்கிரம் வந்துரு சக்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்க்கா. இந்நேரம் சிவா ஜோதி கிட்ட போய் சேர்ந்திருப்பான். இந்த சிவா தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி இருக்கு. உனக்கு வேணா தொண்டையில மாட்டின முள்ளா இருக்கலாம், ஆனா அவன் சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். அவனை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அப்புறம் சக்தி எனக்கு சொந்தமாயிடுவா. அதுவும் பாதி இல்ல முழுசா. வருங்காலத்தை பத்தியெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். ஏற்கனவே பண்ண பாவத்தை கழுவிடா. அந்த பொண்ணு மட்டும் வாயை வந்து திறந்தா நம்ம 2 பேரோட வாயும் பர்மனண்டா மூடிடும். அந்த விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த சக்தியோட கை சிவாவோட இணைஞ்சிரும். அப்புறம் உன்னோட கைக்கு என்ன வரும்னு தெரியல, கை விலங்குதான். அப்படி மட்டும் நடந்தா நான் 2 பேரோட கையையும் வெட்டிடுவேன். எனக்கு கிடைக்காதவ இங்க யாருக்குமே கிடைக்க கூடாது. யாரு? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. சிவா சார், என்னமா பண்ற? ப்ளீஸ் தங்கம் வா. அங்கிள் கால தொட்டு. இல்ல தொடுமா? வேணாம். தங்கம், நீ உள்ள போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடு. போ. ஓகே மம்மி. ஜோதி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க சார், உட்காருங்க. இல்ல அது வந்து முதல்ல உட்காருங்க சார். என்னாச்சு ஜோதி, நீ ஏன் அழற? சார், பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. சார், நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா நிஜமாவே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அந்த பொறுக்கி ரஞ்சன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.